வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆன்மீக சேனல் பிஎஸ்வி ஆன்மீக சேனல். இந்த பிரதோஷம் என்று சொல்கிறார் இல்லையா? பிரதோஷம் என்ன, எதுக்காக கொண்டாடுகிறார்கள் யாருக்கா தெரியுமா? பிரதோஷம் ஒவ்வொரு 4-8-6 சிவருங்களில் நந்திக்கு அபிஷேகம் பண்ணு, நந்திக்கு அந்த பாறை ஊற்றி சிவருமானுக்கு நந்திக்கு ஊற்றி பண்ணி விடுகிறார்கள். அது ஊர் அந்த கோயிலை சுற்றி வடம் வருகிறது. இதனால் பல தோஷங்களை நீக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்து. எதற்காக பிரதோஷம் கொண்டாடப்படுகிறது, எப்படி ஏற்பட்டது இந்த வழக்கம் அப்படிங்கிறது தெரிந்துக்கணும். நம்ம மக்கள் ஒவ்வொரு ஆன்மீக நம் மென்றோர்கள்லாம் ஒவ்வொரு கருத்தை அறிவிக்கிறார்கள். இதுக்கு ஒரு வரலாறு. ஒரு முறை தேவருக்கும் அசுரர்களும் ஒரு அமிர்தம் என்ற ஒரு சாவா மருந்து அமிர்தம், அதை சாப்பிட்டால் என்றுமே இறப்பு கிடையாது என்ற உண்மையை தெரிந்து கொண்டார்கள். அது எங்கு அமிர்தம் கடலிலே இருப்பதாக தெரிய வந்தவுடன் இவர்களும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடப்பதற்காக வாசுகி என்ற பாம்பு தலைப்பகுதியை அசுரர்களும் வால் பகுதியை தேவர்கள் பிடித்து பிரம்பு மலையை மத்தாக கொண்டு அதை கடைந்தது. அந்த கடையும் பொழுது முதலில் ஏற்பட்டது விஷம். பாம்பை வலி தாங்காமல் தேவர்கள் இழுக்க அந்த தயிர் கடையிற மாதிரி இழுக்கும் பொழுது அது ஏற்படுகின்ற விஷம் தாங்க முடியாமல் அந்த வாசகி என்ற பாம்பு அவ்வளோ விஷத்தை கேட்கிறது. கடல் முழுக்க விஷமாக மாறிவிட்டது. அந்த மீண்டும் அதை கடையை தொடங்க முடியவில்லை. தொடர்ந்தால் மூச்சடைந்து விட்டார்கள். தேவர்களும் மூச்சடைந்து விட்டார்கள், அசுரர்களும் மூச்சடைந்து விட்டார்கள். உடனே தேவர்கள் அப்படியே போட்டுவிட்டு ஒவ்வொரு ஜீவராசி மீனெல்லாம் இறக்கும் நிலைமையிலுக்கு போயிட்டு எல்லா ஜீவராசி மூச்சு தலையும் உலகமே ஸ்தரிவு போயிட்டு உடனே சிந்துக்கு என்று சென்று சிவருமானிடம் போகிறார்கள். சிவருமானிடம் போய் அம்மா என்ன நீங்கள் காப்பாற்றுவோம், தேவர்கள் அசுக்கள் எல்லாம் நீங்கள் ஒழிக்கிறோம், நாங்கள் அமிர்தம் சாவாங்கிற மருந்தை தேட எடுக்க போனோம், இந்த வாசிக்கிற பாம்புனால இவ்வளவு சொல்லணும், எங்களுக்கு எப்படியாவது வழிகளுக்கு அமிர்தம் கிடைக்க வழிகளும் எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது சிவருமான் தாயுள்ளம் கொண்டவர். சிவருமான் அடியோருக்கு அடியோன், 63 நாயன்மார்களுக்கு அடியோன் நான் என்று சொன்னார். தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை. அப்பேற்பட்ட தாயுள்ளம் படைத்தவர் சிவருமான். அவர் உடனே பக்தர்களுக்காக தன்னையே இழக்க உடனே சுந்தரா நீ சென்று அந்த கடல் அந்த விஷத்தை ஆழகால விஷத்தை பெருக்கி உருட்டி வா என்று சொல்றார். உடனே சுந்தரர் சொல்கிறார், தன்னுடைய ஆழகால விஷத்தை அப்படியே உருட்டி எலுமிச்சம்பழம் அளவிற்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். இந்த மருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தவுடன் அந்த மருந்தை அந்த எலுமிச்சம்பழம் அல்ல அந்த ஆழகால விஷத்தை தான் பக்தர்களை காப்பாற்றுவது என்பதற்காக இந்த பூமி உலகம் முழுவதும் நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கிறார். தன்னை அந்த விஷத்தை தான் கொண்டார் சொல்லுவார். உள்ளே போட்டவுடன் தண்டையில் நின்று உடனே பார்வதி தேவியோடு நீ பக்தர்களுக்காக ஒன்றையே இழக்க நீங்கள் துணிந்து விடுங்கள், நமக்கு 2 விநாயகர் பிள்ளைகளுக்கு நம்மளை காப்பாற்ற யாரும் இல்லை. உடனே என்று கழுத்தை பிடித்து விட்டார். கழுத்தை பிடித்து கொண்டு விஷம் கீழே இறங்காத அளவுக்கு கழுத்தை பார்வதி தேவியாலும் மனைவியோடு கழுத்தை பிடித்து கொண்டார்கள். பிடித்து கொண்டதனால் அந்த இடத்திலே தொண்டையிலே ஒரு வெட்டு இருக்கும். இன்றைக்கும் அந்த வெட்டு இருக்கும் ஆண்களுக்கு. பார்த்துங்க, இதெல்லாம் வரலாறு, யாரும் ஜோடிக்கப்பட்டது வரலாறு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அந்த வீ மாதிரி, அந்த பெண்களுக்கு ஸ்ப்ரிங் கழுத்து, அவங்களுக்கு அந்த வீ இருக்கா, அந்த மாதிரி அந்த கழுத்தோடு பார்வதி தேவை பிடித்த இடம் தான் அந்த விஷம் வென்று விட்டது. அதனால தான் அவர் நீலகண்டன் என்று போட்டு விட்டார். உடனே கடையுங்கள் என்று சொல்ல மீண்டும் அவர் கிடைத்தார்கள். அடையும் போது காமதேனு பசு வந்தது. காமதேனு பசு முனிவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அடுத்தது மகாலட்சுமி வந்தது. மகாலட்சுமி பெருமாள் எடுத்துக்கொண்டார். ஒவ்வொருத்தரும் ஒரு இறுதியாக அமிர்த கலசம் புறப்பட்டு கொண்டது. அமிர்த கலசம் கொண்டு வந்ததும் உடனே அமிர்த கலசம் கொண்டு இருவருக்கும் போட்டி. நாங்கள் தான் வாழ் பகுதியில் அதிகம் எங்களுக்கு தான் வந்து எங்களுக்கு அங்கிருந்து தேவர்கள் எனக்குன்றார்கள். அவ்வளோ ஒரு கடும் போட்டி. உடனே அங்கிருந்து மகாவிஷ்ணு பார்க்கிறார். லட்சுமி தேவி கொண்டும் அவர் உடனே ஒரு மகுனி ரூபம் எடுத்து என்னவிற்கும் அந்த பாதியை கொடுத்து பிடித்து கொடுக்குறார். அதில் பிடித்து கொடுக்கும்போது அதில் இந்த அசுரராக இருந்தவன் 2 பேர் ராகு கேது இவரோட சேர்ந்து அந்த மருத்தையும் அமிர்தத்தையும் பழந்துட்டாங்க.
இப்படி வந்து சாப்பிட்டு தேவனும் அசுரர்கள் 20 பேர் அதை சாப்பிட்டாங்க. மீதி 7 பேர் தேவர்கள், இவர் 2 பேர் அசுரர்கள். சுக்கரனும் அசுரல் தான். இவங்க 3 பேர் அசுரல்னு சொல்லணும்னா சுக்கராச்சாரியரும் அசுரல் தான். இது எல்லாம் 3 பேர். சனீஸ்வரர் பகவான் அவர் வந்து அசுரத்தன்மை தேவருடைய தன்மை தான். ஆக இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த சனீஸ்வரன் நாள் இதெல்லாம் அசுரர்கள் கூட அவன் குடிச்சிருக்கணும். அவனுக்கு சகாவரம் பெற்றவர்கள். இன்றைக்கி உலகத்தில் 9 கிரகத்துக்கு அறிவே கிடையாது, சாதே கிடையாது. எல்லா துன்பங்களும் அவங்க தான் மேனேஜ்மெண்ட்டே. இன்றைக்கி உலகத்தில் எல்லாத்துக்கும் ராகு தேசங்கிறான், ராகு தோஷங்கிறான், சபா தோஷங்கிறான், ராகு தோஷம்னா கொடுத்துட்டே இருக்கிறான். சாவாமல் இன்றுக்கு அவன் இறக்க முடியாது. தேவர்களுக்கு இறப்புங்கிறதே கிடையாது. தேவர்களுக்கு இறப்பே கிடையாது. ஒரு நாள் என்பது என்ன? தேவர்களுக்கு 6 மாதம், 6 மாதம் இரவு, 6 மாதம் பகல். 6 மாதம் இரவுன்னா என்ன? 6 மாதம் பகல்னா என்ன? உத்தராயணம் அப்படின்னு தட்சாயணம்ன்றான். உத்தராயணம் தட்சாயணம் என்று 6 மாதம். இது தட்சாயன காலம். இது உத்தராயண காலங்கிறது தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி. தட்சாயன காலம் ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. இப்போ தட்சாயன காலம் என்று சொல்லுவார். ஆக ஒரு நாள் அவர்களுக்கு 6 மாதங்கள் பகல், 6 மாதம் இரவு. இது சேர்த்து ஒரு நாள் தேவை. அப்படிப்பெல்லாம் இருந்தாங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு கருத்துக்களையும் அப்போது அந்த விஷத்தை பங்கிட்டு கொடுத்து விட்டார். வசித்து முகங்கள் கொடுத்தார்கள். தேவர்களுக்கு அதை பங்கிட்டு கொடுத்தவுடன் யாரும் சிவபெருமானை மதிக்கலை. அவர் வந்து விஷத்தை சாப்பிட்டு துன்பத்தோடு தன்னை ஆட்கொண்டு துடிக்கிறார். முன்னம் துடிக்கிறது. அவ்வளோ அந்த துன்பத்தை கூட மக்கள் பார்க்க மறந்து விட்டார்கள். சிவபெருமானை மதிக்க மாட்டார். உடனே கோபம் கொண்டவர் பார்வதி உடனே சாபத்தை அள்ளி மக்கள் கல்வி மாறி முத்து அள்ளி கொடுத்து விட்டார். மக்கள் முத்துக்களால் போல வேண்டும். மாரிமுத்து என்ற அந்த கோழியிலே குப்பளமாக வரக்கூடிய துன்பத்தை அனுபவிக்கணும். ஏன்னா தான் இறப்பே இல்லைன்னா சாமி அவனுக்கு ஒன்று மாட்டான். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அந்த துன்பத்தை பிரதோஷத்தை போக்க தான் இந்த சனி பிரதோஷம் நன்று. அப்புறம் எல்லாரும் வந்து இறைவனோட கேட்க சிவருமான் கோபத்தோடு இருக்குதுன்னா இது தெரிந்து நந்தியிடம் முறையிடுகிறார்கள். நந்தியிடம் முறையிட்டு நந்தி என்ன பண்ணுகிறார்? நந்தி தேவா அப்படின்னு உடனே வந்துட்டு நீங்கள் தான் எப்படியாவது எனக்கு இந்த விஷம் போடணும், இனிமேல் நாங்கள் மன்னிக்கிறோம், பல விஷயங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டியது நீங்கள் தான். நந்திக்கு போய் கேட்குறார், முறையிடுகிறார்கள். நந்தி தேவர் சிவருமான் செல்கிறார். நான் எவ்வளோ நாட்களாக உனக்கு காவல வாகனமாக இருக்கிறேன், எவ்வளோ நாட்களாக இருக்கேன், இதுவரையும் உங்களுக்கு நான் எனக்கு என்ன வேண்டும்னு கேட்கவில்லை, எனக்கு இப்போ வேண்டும் என்று என் மக்களை தாயுள்ளம் கொண்டவர் சிவருமான். இந்த மக்களின் குறைகளை நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்காக அவன் மன்னிப்பு அதே மாதிரி மன்னிப்புன்னு சொல்லிவிட்டார்கள். அப்புறம் அதன் பிரகாரம் அந்த சிவருமான் அந்த பிரதோஷ வேளையிலே நந்திகளுக்கு தன்னுடைய விஷங்கள் நடந்து கொம்புகளுக்கு இடையே நடனம் ஆடினார். நடனம் ஆடுகிறார். நடனம் ஆட அந்த விஷம் இறங்கிவிட்டது. அந்த பார்வதி தேவி சேர்ந்து வணங்குகிறார்கள். அந்த இதுதான் பிரதோஷம், சனி பிரதோஷம். மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். சாவா வரம் பெற்றுவிட்டால் இறைவனை நாம் மறக்கக்கூடாது. இன்னைக்கு பணம் வந்துட்டா போதும். இன்னைக்கு பணம் நிறையா கோடி சொன்னா சாமியார் போதும். அட என்னடா ஆசாமியா இவன் சாப்பிடு. ஆக இறைவன் இந்த உலகம் இருக்கிறது. சூரியன் இருக்கிறார், சந்திரன் இருக்கிறார், நீர் பொழிகிறது, எல்லாம் மழை பெய்கிறது. இதெல்லாம் இயற்கை. இறைவன் இயற்கை தான் இறைவன். அதை நம்பணும். மாணவன் என்று எழக்கூடாது. பகுத்தறிவு பெரியார்கள் மாதிரி ஆக இந்த பனி பிரதோஷம் நாம் ஒவ்வொருவரும் அந்த பிரதோஷத்தில் கலந்து கொண்டால் நோய் நொடியற்ற வாழ்க்கையை செல்வ வளத்தோடு வாழலாம் என்ற வாழ்க்கை கூடி நன்றி வாழ்வு வாழ்ந்தோம்.